த லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் முதல் 5 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் பரிசுத்த லூக்கா தமது சுவிசேஷத்தை எழுதினது போலவே இதையும் அப்போஸ்தலர் எப்படி செயல்பட்டார்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் எப்படி உபயோகப்படுத்தப்பட்டார்கள் என்பதை குறித்து இந்த புஸ்தகம் நமக்கு தெரிவிக்கிறது. விசேஷமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு, கர்த்தருக்கென்று தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு, எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்களுக்கு இந்த புத்தகம் மிகவும் உபயோகமாய் இருக்கும். முதல் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் தேப்பிலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லா காரியங்களை குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். முதலாம் பிரபந்தம் என்றால் லூக்கா எழுதின சுவிசேஷம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர் தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருடைய பேசி அநேக தெளிவான திருஷ்டாங்களின் நாளிலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கும்படி காண்பித்தார். அதற்கு பின்பதாக அவர் கொடுத்த கட்டளை, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தாமே அவர்கள் கட்டளையிட்ட காரியத்தை குறித்து பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வருவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்கிற காரியங்களை குறித்தும் யூதாசுக்கு பதிலாக அப்போஸ்தலர்கள் மத்தியா என்பவரை தேர்ந்தெடுக்கிற காரியத்தை குறித்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி சீட்டு போட்டு இந்த காரியத்திலே அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். வேறு எலெக்ஷனோ வேறு எதுவும் அவர்கள் வைக்கவில்லை. தொடர்ந்து 2வது அதிகாரத்திலே பெந்தெகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு பெந்தெகோஸ்து நாளில் ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அவர் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தந்தரலின வாக்கும்படி வெவ்வேறு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே பண்டிகை நாட்களாக இருந்தபடினாலே அநேகம் பேர் அங்கே எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் கூடி இந்த காரியங்களெல்லாம் அவர்கள் பார்க்க வந்து விட்டார்கள். அவர்களுக்கு பேதுரு வந்து விளக்கி சொல்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். பேதுரு அங்கே பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு ஆவியில் பலனடைந்து சத்தியத்தை அங்கே தெளிவாக்குகிறார். இந்த பரிசுத்த ஆவியின் எல்லாருக்கும் உரியது. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இங்கே பேதுரு பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 3வது அதிகாரத்திலே ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு ஜெபிக்கும்படியாக போகும்போது அங்கே அலங்கார வாசலிலே ஒரு நடக்க முடியாத ஒரு மனிதனை கண்டு ஜெபம் பண்ணி அங்கே அவர்கள் நடக்க வைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உன்னதை உங்களுக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். அப்பொழுது உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனாலும் அங்கே இருக்கிறதான அநேக பரிசேயர்கள், அவர்கள் அங்கே இருக்கிறதான அநேக வேதபாரகர், அவர்கள் எல்லோரும் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக காரியங்களை செய்கிறதை குறித்தும் பார்க்கிறோம். அவர்கள் பிரதான ஆசிரியனாகிய அண்ணாவும் காப்பாவும் யோவானும்
அப்போ அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தில் யாவரும் எருசலேமை கூட்டம் கூடி அவர்களின் நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினால் எந்த நாமத்தினால் இதை செய்தீர்கள் என்று கேட்டார். பேதுரு பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு, ஜனத்தின் அதிகாரி இஸ்ரவேல் மூப்பர்களே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய ரட்சிப்பு குறித்து சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதோ அவர்கள் எல்லாம் அதை பார்க்கும்போது ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தொடர்ந்து விசுவாசிகள் அவர்களுக்காக ஜெபிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். விசுவாசிகள் தங்கள் உடைமைகள் எல்லாம் பொதுவாக திரளான கூட்டத்தை ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களாய் அவர்கள் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. 5வது அதிகாரத்திலே அனனியா சப்பிராளினுடைய காரியங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. அவர்கள் தங்கள் காணியாட்சிகளை விற்று தன் மனைவியறிய ஒரு கிரயத்தை ஒரு பங்கை பஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார்கள். அப்பொழுது பேதுரு அனனியாவை நோக்கி சொல்கிற காரியம், சாத்தான் பரிசுத்த ஆவியில் போய் சொல்லும்படி உன் இதயத்தை நிரப்பினது என்ன என்று சொல்லி அங்கே கடிந்து கொண்டும்போது அவன் விழுந்து இறந்து போனான். அவன் ஜீவனை விட்டான். அவன் மனைவி பின்னால் வந்து பார்க்கும்போதும், கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷன் அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள். அவளும் அங்கே இறந்து அடக்கம் பண்ணப்படுகிறது குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நியாய தீர்ப்பாக சபையிலே அது துவங்குகிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சபையிலே முதலே துவங்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியால் கிரியை செய்யும்போது அங்கே குணமாக்கும் வல்லமை வெளிப்படுகிறது. படுக்கையிலே பிணியாளிகளை கொண்டு வந்து கிடத்தினபோது பேதுரு நடந்து போகையில் நெல்லாகிலும் அவர்கள் மீது படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வைத்தார்கள். அங்கே ஆவியான கிரியை செய்கிறார், குணப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகளிலே பரிசுத்த ஆவியான எப்படி செயலாற்றுகிறார் என்று சொல்லி வேதவசனம் தெரியும். இந்த பரிசுத்த ஆவியான நாமம் பற்றிக்கொள்வோம். ஆதி திருச்சையில் இருந்த அன்பை, ஆதி திருச்சையிலிருந்து எழுப்புதலை பற்றிக்கொள்வோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.